போட்டியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்க 2 பேரும் இங்க வந்து நான் ஒண்ணாக்கிட்டேன். ஆனா வந்து லைஃப் லாங் வந்து இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குடா, அப்படின்னு சொல்லிட்டு 2 தாத்தாவும் பேசிக்கிறாங்க. ஆமாடா வேற என்ன பண்றது? இவங்க 2 பேரும் ஒண்ணாக்க அடுத்து வந்து நான் யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜயோட தாத்தா. இங்க பாருடா, இவங்க 2 பேரும் ஒண்ணாக்கணும், வேலை செஞ்ச இடத்துலயே ஒண்ணா இருந்தா தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்ற? ஆமா, காவேரி விஜயோட ஆஃபீஸ்ல வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அப்ப என்ன 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன எப்பவும் விஜய் ஆஃபீஸ் தானே இருக்கான் அப்படி சொன்னோன்னே தாத்தா வந்து யோசனை பண்ணாரு. கரெக்டு, விஜயோட ஆஃபீஸில் எப்படியாவது காவேரி வந்து இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஊருக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே பாருப்பா, காவேரி வந்து ஈவெண்ட் வருதுல்ல ஒன்று, நம்ம ஆஃபீஸில் வைக்க போகிறோம்ல, அதுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா, வருஷம் வைக்கிறது தானே, அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடலாம் நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதுக்கு வந்து பொறுப்பாக ஒரு ஆளை போடணும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் தாத்தா அப்படி சொன்னால், அதெல்லாம் கிடையாது, காவேரி தான் இது எல்லாமே எடுத்து செய்ய போகிறா, அவளுக்கு தான் நான் அந்த இதை கொடுத்துருக்கேன் அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிற விஜய், காவேரிக்கு என்ன தெரியும் என் ஆஃபீஸை பற்றி அப்படின்றாங்க. இங்கே பாருடா, சும்மா வந்து தெரியாதுன்னா அவள் தெரியாமல் தான் இருப்பா, அவள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீயும் காவேரியும் தானே ஆஃபீஸில் இருக்க பொறுப்புகள், அதுக்கப்புறம் வீட்டு பொறுப்புகள் எல்லாமே எடுத்து நடத்தணும். அப்போது இந்த வீட்டு மருமக எல்லாமே செய்வேனாவா அப்படி சொன்னோன்னே விஜய் வந்து, இப்போ என்ன சொல்கிறீங்க தாத்தா, எனக்கு ஒன்றும் புரியல, காவேரி எதுக்கு தாத்தா? இங்கே பாரு, நான் சொல்கிறத செய்வியா மாட்டியா? முதல்ல காவேரி அழைச்சிட்டு போய் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கோ அதை காவேரி கிட்ட பொறுப்பாக கொடுக்க பாரு. காவேரி தான் இதை எடுத்து நடத்தணும், புரியுதா? தாத்தா, இந்த ஈவெண்ட்டில் எக்ஸ்போ வைப்போம் தாத்தா, எல்லாருமே வருவாங்க, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், அதெல்லாம் அவளுக்கு தெரியாது தாத்தா, அவள் தெரிஞ்சுப்பாடா, நீ சொல்லிக் கொடுத்தா அவள் தெரிஞ்சுக்க போகிறா, இப்போ நீ சொல்லிக் கொடுக்க வேணாம். ஆஃபீஸில் யார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட காவேரி விட்டு, காவேரி திறமையான பொண்ணு, சூப்பராக கற்றுக்கிட்டு செமையாக பண்ணுவா பாரு, நான் அவகிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கேன், புரியுதா? காவேரி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ தான் ஆஃபீஸ்க்கு போய் எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ நம்ம வருஷம் நம்ம ஒரு எக்ஸ்போ வைப்போம், அதில் வந்து நல்ல வந்து ஆளுங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உன் பொறுப்பில் விடுறாமா, இந்த வாட்டி நீ தான் பண்ணுற, ஓகேவா அப்படி சொன்னோன்னே, சரிங்க தாத்தா, நல்லா பண்ணிடலாம் தாத்தா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன நல்லா பண்ணிடலாம், உனக்கு என்ன தெரியும், நான் வந்து அங்கே கற்றுக்கிறேன், பார்த்தியா காவேரியே சொல்கிறா, கூட்டிகிட்டு போடா அப்படி சொன்னோன்னே, வேறு வழி இல்லாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே காவேரி கிட்டே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவங்களுக்கு வந்து இந்த பொறுப்பெல்லாம் கொடுங்க அப்படி சொன்னோன்னே, காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லாமே என்கிட்ட கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுக்கிறாங்க. யார் ஏற்பாடு பண்ணணும், அங்கே எப்படி வந்து அந்த நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, என்னாச்சு உனக்கு எதாவது புரிஞ்சுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு எல்லாம் புரிஞ்சுதுங்க, நானும் வந்து எல்லாமே பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு, பார்க்கலாம் தாத்தா வேறு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு, அப்படி நீ என்ன தான் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. விழாக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. காவேரி கிட்ட வந்து என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது காவேரி ஒன்றா சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயை பிரமிச்சு போகிறாரு. பரவாயில்லையே, இந்த அளவு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுதான் பாஸ் இந்த காவேரி பற்றி என்ன நினச்சிங்க, ஒரு வேலை கொடுத்தா அது சூப்பராக செஞ்சு முடிக்குது அது காவேரியோட வேலை, சரி ஓவராக பண்ணாத, புரியுதா? பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்க, இதே மாதிரி பண்ணு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி எல்லா விஷயத்தையும் முடிக்கிறாங்க.